சாம்பிரதாயினி சுக்கி சுப்ரபூசணிகா. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் நெகோஷியபிள்னா மறுக்கிறது இல்ல கண்டுக்காம போறதுன்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. நெகோஷியபிள் என்றால் டிரான்ஸ்பரபிள். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு லீகல் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். ஓகே, இந்த நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அது எதுக்கு, அது எப்படி இருக்கும், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இவ்வளவு கேள்விலாம் வரும். சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒருத்தர் எனக்கு பணம் தரணும், கரெக்டா? ஆமா. அவர் எனக்கு பணம் தருவார்னா என்ன கேரண்டி, என்ன அஷ்யூரிட்டி? அதுக்கு இந்த உதாரணத்துக்கு நீ கையெழுத்து போட்டு கொடு, அப்பதான் அது செல்லும், அப்பதான் நான் நம்புவேன் நீ பணம் தருவேன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மேட்டர் தான் இங்கேயும் வரும். இந்த மாதிரி பண்ணா என்ன ஒரு கேரண்டி கிடைக்கும்னா, எஸ், அந்த யாருக்கு நான் காசு கொடுத்துருக்கணும், யார் எனக்கு காசு தரணுமோ அவங்க எனக்கு தருவாங்கன்ட்டு ஒரு கேரண்டி கிடைக்கும். சப்போஸ் அது தரமாட்டாங்கன்னா, இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். இதை வச்சுட்டு, இது ஒரு எவிடன்ஸா வச்சுட்டு நான் அவங்க மேல கேஸ் பண்ண முடியும். என் என் காசை நான் திரும்ப வாங்க முடியும். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே வருது. இதுல மூணு மெயின் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஆக்ட்ல சொல்றாங்க. ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். இது மூணுமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். த த்ரீ மெயின் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஃபினான்சியல் பேங்கிங் வந்து ஒன்று ப்ராமிசரி நோட், ஒன்று பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று செக். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, ப்ராமிசரி நோட்னா என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். செக் டாபிக் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணும். அதாவது ரைட் டு ரிசீவ் அமௌண்ட். அதாவது இவருக்கு இந்த காசு வாங்குற உரிமை இருக்கு, இவருக்கு அந்த காசு வாங்குறதுக்கான உரிமை இருக்கு, இவருக்கு அந்த காசை தரணும்ட்டு ஒரு ப்ரூஃப். ஆமா, இவன் எனக்கு காசு தரணும்ட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப நான் இதை காமிச்சேன்னா, ஆமா இவருக்கு காசு தரணும், இவருக்கு அந்த ரைட் டு ரிசீவ் த அமௌண்ட், அந்த காசை வாங்குறதுக்கு இவர் உரிமை இருக்குன்ட்டு இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ப்ரூஃப் எனக்கு. ஏன் நெகோஷியபிள்னா இது டிரான்ஸ்பரபிள். ஏன் இதுல ஏன்டா டிரான்ஸ்பரபிள் இந்த கான்செப்ட் ஏன் வருதுன்னா, உதாரணத்துக்கு இப்ப நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன். அவர் வந்து எனக்கு திருப்பி காசு தரணும். நான் காசு தரேன் என்ன நம்புங்கன்னு நம்பி வாயால் சொன்னா இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியும். அதனால என்ன பண்றேன், இல்ல நான் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ப்ராமிசரி நோட்டோ இல்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்ல ஒரு செக்கோ, செக் இந்த டைம்ல வராது, ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்ல ப்ராமிசரி நோட்லயோ இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடு. அதை மாதிரி இந்த ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இந்த டேட்டுக்குள்ள காசு தருவான்ட்டு நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி கொடுத்தவொடனே இவனும் கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்துருவான். இப்ப இப்போ கடன் கொடுத்தான்ல, இவன் சப்போஸ் ஒரு பணம் தேவை வந்துருச்சு, இவன் வேற யாருக்கிட்டே கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இவன் வந்து இவனுக்கு உடனே கடன் தரணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு தம்பி இவன்கிட்ட சொல்றான், இவன்கிட்ட சொல்றான், ஒருத்தன் எனக்கு காசு தர வேண்டியது இருக்குது, நான் என்ன பண்றேன், இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என் கையெழுத்து போட்டு உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு போய் சேரும். ஸோ இந்த ரைட் டு ரிசீவ் அமௌண்ட், இந்த காசு வாங்குற உரிமை உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, இந்த ஓனர்ஷிப் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஓகேவா? அப்ப இந்த நபரு இவருக்கு காசு கொடுக்க தேவையில்லை, இவருக்கு காசு கொடுத்தா போதும், இவருக்கு காசு கொடுத்தா போதும், இவருக்கு காசு கொடுக்க தேவையில்லை. அதனால தான் இந்த இடத்துல டிரான்ஸ்பரபிள் வரும். ஸோ நான் பணத்தை ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி. இது ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா, இது ஒரு லீகல் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். லீகல், யா, இதை நான் ஒரு எவிடன்ஸாக வச்சு கோர்ட்டில் லீகலாக ப்ரொசீட் பண்ண முடியும். இட் இஸ் அ டாக்குமெண்ட், ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். ஏன்னா மணி சம்மந்தப்பட்டதானே இருக்கு. ஆமாம், இது ஒரு பேசிக் அவுட்லைன். இப்போ இந்த ஆக்ட் இது வந்து செக்ஷன் 13. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 13ல என்ன சொல்றாங்கன்னா, நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் குறிக்கணும், ஒரு ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்.
இது மூணுமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஃபர் பண்ணுது. பேயபிள் either டு ஆர்டர் ஆர் டு பியர். டு ஆர்டர்னா நான் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேனோ இல்லை யார்கிட்ட அந்த ரைட் டு ரிசீவ் அமௌண்ட், அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனோ அது டு ஆர்டர். யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றனோ அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அதை டு ஆர்டர்னு அர்த்தம். டு பியரர்னா யார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கானோ அவனை நான் பியரர்னு சொல்லுவேன். யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கனோ அதை நான் டு ஆர்டர் சொல்லுவேன். ஓகேவா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இது மூணு தான். இது என்ன அது? இட் இஸ் பெய்டு டு. ஸோ யாருக்கு நான் பே பண்ணுவேன்? ஆர்டரோ இல்லை பியரர்கிட்ட நான் அதை பே பண்ணுவேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பே பண்ண மாட்டாங்க. அது அவங்க கையில் இருந்தால் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. யார் தரணுமோ அவங்க அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிள் போக போக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சிம்பிளாக டெஃபினிஷன் சொல்லணும்னா இட் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ரைட் டு ரிசீவ் மணி அண்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகேவா? ஒரு மனிதன் இவருக்கு இந்த காசு ரிசீவ் பண்ற உரிமை இருக்குன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். அப்புறம் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இட் இஸ் ஏ ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? இதுவும் அதே டெஃபினிஷன் தான். இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். இது வந்து ஒரு கேரண்டி, ஒரு அஷ்யூரிட்டி தருது. அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேமெண்ட் வந்து பேமெண்ட் இவன் எனக்கு பண்ணுவான். எய்தர் ஆன் டிமாண்ட்னா நான் எப்போ கேட்குறேனோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட், இல்லை எந்த டேட்டோ இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு தருவான், இல்லை நான் எப்போ கேட்கணும் அப்போ தருவான். அதுவும் யாருக்கு? அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஆன் டிமாண்ட் எப்போ அவன் கேட்குறானோ இல்லை எந்த டியூ டேட் இன்னைக்கோ அந்த டேட்டுக்குள்ளே எனக்கு தருவான்ட்டு ஒரு கேரண்டி உள்ள ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பாருங்களேன். ஒருத்தர் வந்து இல்லை இது வேணாம், இது பார்ப்போம். இதுதான் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் என்னன்னா நான் வந்து இந்த ஆளுக்கு பே பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட்டு இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணுறேன்ட்டு லீகலாக கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் என்னது? ரிட்டன். இது வந்து டிரான்ஸ்ஃபரபிள். இந்த டாக்குமெண்ட்டை நான் ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து சைன் டாக்குமெண்ட். சைன் பண்ணியிருக்காங்களா? என்டோர்ஸ்மெண்ட்னா சைன் பண்ணதுன்னு லீகலி என்ஃபோர்ஸபிள். ஏன் லீகலி என்ஃபோர்ஸபிள்னா அந்த நபர் எனக்கு காசு தரலன்னா நான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு முறையாக கேஸ் போட்டு என் பணத்தை வாங்குவேன். ஓகேவா? யார் அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் அதில் என்ன இருக்கும்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்கும், பேர் போட்டிருக்கும். இதனால தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெப்ரசன்ட் ரைட் டு ரிசீவ் பேமெண்ட். அதாவது யாருக்கு அந்த பணம் வாங்குற உரிமை இருக்குன்ட்டு அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செக்கில் 50,000 இருக்கா? இப்போ நான் வந்து அந்த செக்கை வந்து என் கையெழுத்து போட்டு பின்ற ஒரு நபருக்கு தரேன். இப்போ பின்ற நபருக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த ரைட் டு ரிசீவ் பேமெண்ட். இவர் ஓகேவா? இவருக்கு அந்த பேமெண்ட் வாங்குற உரிமை கிடைச்சிருக்கு. அதனால இப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? ஏன்னா இவர் கையெழுத்து போட்டு தானே கொடுத்துருக்காரு. கரெக்டா? இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு ஹிம். நோ. அதனால தான் இட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். ஹேஸ் ரைட் டு ரிசீவ் பேமெண்ட், சைன்டு டாக்குமெண்ட், லீகலி என்ஃபோர்ஸபிள் அண்ட் இட் இஸ் ரிட்டர்ன். ஸோ நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட். இட்ஸ் எ லீகல் டாக்குமெண்ட், சைன்டு, டிரான்ஸ்ஃபரபிள், ரெப்ரசன்ட் ரைட் டு ரிசீவ் பேமெண்ட். ஸோ இது டிரான்ஸ்ஃபரபிள் ஆகுதுல்ல, அதனால தான் இட் இஸ் நெகோஷியபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ப்ராமிசிங் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். இது மூணுமே மெயின். 3 மெயின். இது மெயினாக இதை தான் சொல்லுவாங்க. இதுதான் இருக்காருன்னா இல்லை, இதை தவிர மற்றது இருக்கு. பட் இதெல்லாம் அதர் கேசஸ், அந்த விஷயத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இதெல்லாம் வரும். ட்ரெஷரி பில்ஸ், ஷேர் வாரண்ட், குண்டீஸ். ட்ரெஷரி பில்ஸ் வந்து கவர்மெண்ட் பத்திரத்தை சம்மந்தப்பட்டது. ஷேர் வாரண்ட் வந்து இந்த வேர் ஹவுஸ்லாம் கூட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அது ரிலேட்டடாக வரும். குண்டீஸ் எனக்கு லைட்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் இது சும்மா அதர்
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னல, 2 விதமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பை டெலிவரி, பை என்டோர்ஸ்மெண்ட் பிளஸ் டெலிவரி. டெலிவரினா நான் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், இன்னொரு ஆள் கிட்ட கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு செக் வந்து கையெழுத்து போட்டு இன்னொரு ஆளுக்கு தரேன். இப்போ இந்த ஆள் வந்து இவர் வந்து பிஸியா இருக்காரு, இல்ல இவர் வந்து காசு தரணும். அதனால என்ன பண்றாரு, ஐயா என்கிட்ட காசு இல்லை, இந்தாங்க இந்த செக் வச்சுக்கோங்க, இந்த செக்கை வச்சுக்கிட்டு நீங்க போய் பேங்க்ல போய் காசு வாங்கிக்கோங்க. இது வந்து டெலிவரி. ஓகேவா, ஜஸ்ட் ஹேண்ட் இட் ஓவர். இதுல யார் வருவாங்கன்னா வெறும் பியர். யார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களோ, who hold the negotiable instrument, அவங்களுக்கு வந்து அந்த ரைட் டு ரிசீவ் பேமெண்ட் இருக்கு. இதுல வந்து என்டோர்ஸ்மெண்ட் பிளஸ் டெலிவரி 2 விதமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொன்னா, ஒன்னு பை டெலிவரி, ஒன்னு என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இதுல என்னன்னா, யார் வச்சிருக்காங்களோ, யார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த ரைட் டு ரிசீவ் பேமெண்ட், அவங்களுக்கு அந்த பணம் வாங்குற உரிமை இருக்காது. இதுல பீரர் வரமாட்டான். இதுல என்ன வரும், டு ஆர்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அப்படின்னா இந்த உதாரணம் சொல்றாங்கண்ணா, இப்ப ஏபிசி இருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இப்ப இவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. இவருக்கு வந்து இவருக்கு காசு தரணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இவர் கொடுத்த செக் இவரு திருட்டு போயிட்டாருன்னா, அப்ப இவரு அதை பேங்க்ல கொடுத்து காசு எடுத்துக்கலாம்ல. ஆனா அப்படி நடக்கக்கூடாது. அதனால இப்ப நான் வந்து இப்ப இது ஒரு கேஸா, இது ஒன்று வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சைன் போட்டு கொடுத்துட்டாரு, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்ப பி வச்சிருக்காரு. பி வந்து இல்லைங்க, இந்த காசு நான் உங்களுக்கு பி வந்து சிக்கு காசு தரணும், ஓகேவா, இந்தாங்க இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவாரு, சைன் போட்டு அவர் பின்னாடி அவர் சைன் போட்டு இதோ இவருக்கு இந்த காசு போகுன்ட்டு சியோட பேரை எழுதிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். சாரி, பி பி மறந்துடுங்க, மறுபடியும் கிளியரா சொல்லிக்கிறேன். சாரி 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 வெரி சாரி. ஏ வந்து பி, ஏ பி, பி வந்து ஏ கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, இதுல இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கையெழுத்து போடு, அதாவது இந்த டேட்டுக்குள்ள இந்த அமௌண்ட்டுக்குள்ள ஏன்ற ஒருத்தர், அதாவது எனக்கு நீ வந்து காசு தருவேன்ட்டு கையெழுத்து போடுன்ட்டு பி கையெழுத்து போட்டு ஏ கிட்ட கொடுத்துட்றாரு. இப்ப ஏ வந்து சிக்கு காசு தரணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்றாரு, ஏ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவர் கையெழுத்து பின்னாடி போட்டு இந்த மாதிரி திஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த அமௌண்ட் வந்து பி வந்து எனக்கு வேணாம் சி தருவான்ட்டு சியோட பேரை போட்டு கையெழுத்து போட்டு சி கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பி வந்து ஏக்கு தர வேணாம், சிக்கு கொடுத்தா போதும். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் பை என்டோர்ஸ்மெண்ட் பிளஸ் டெலிவரி. இது வெறும் டெலிவரி. இது வந்து ஆர்டர்னு வாங்க. இது பியரர் யார், இது வந்து பியரர் வருவார். இதுல யார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் சேர உரிமை இருக்கு. இதுல சைன் போட்டு யாருக்கு போனமோ அவங்க பேர் போட்டு டெலிவரி பண்ணணும். வெறும் அப்படியே சும்மா கொடுத்துட முடியாது, ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அர்த்தம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இம்மா பெரிய எக்ஸ்பிளனேஷன் போட்டு சொன்னேன். பட் இவ்வளவுதான் கண்டென்ட். அடுத்து பார்த்தோம்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், இட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள், சைன்டு டாக்குமெண்ட், சர்டைன் சம் ஆஃப் அனியா சர்டைன் சம் ஆஃப் மணி, சர்டைன் பார்ட்டி. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சர்டைன்னா ஒன்றும் இல்லை, மென்ஷன் பண்றது. ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் தரணும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பார்ட்டி யாரு யாருக்கு தரான்ட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் சர்டைன் சம் ஆஃப் மணி அண்ட் சர்டைன் பார்ட்டி. சிம்பிளா சர்டைனிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் இது வந்து பேயபிள் டு சர்டைன் பர்சன், அதாவது யாருக்கு வந்து நான் பே பண்ணணும், இல்லைன்னா பியர் யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பே பண்ணலாம், இல்லை குறிப்பிட்ட நபருக்கும் பே பண்ணலாம். இது ஆமாம், இது அவ்வளோதான்.
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இவங்களுக்கு தான் பே பண்ண முடியும். ஒன்று யார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு காசு கொடுக்கலாம், இல்லை அவங்க காசு வாங்கலாம். இல்லைன்னா அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யார் பேர் போட்டிருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு பே பண்ணலாம். அவ்வளோதான். அப்புறம் லீகலி என்ஃபோர்ஸபிள். சப்போஸ் காசு தராம மறுத்துட்டாருன்னா அதாவது யாருக்கு தர வேண்டுமோ அவரு லீகலா கேஸ் போட்டு அவர் பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதான் ரைட் டு சூ. ரைட் டு சியூனா ரைட் டு புட் கேஸ் லீகலி. சியூனா கேஸ் போடுறது. ஐ வில் சியூ யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் உனக்கு கோர்ட்ல பார்த்துக்கிறேன், இங்கிலீஷ் பத்தியில் நான் பார்த்துக்கிறேன். அதான் லீகலி என்ஃபோர்ஸபிள், இல்லை ரைட் டு சூ அப்படின்வாங்க. ஏதோ கெட்ட வார்த்தை நினைக்கிறீங்க. அப்புறம் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கெட்ஸ் எ பெட்டர் லைஃப். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கெட்ஸ் எ பெட்டர் டைட்டில். ஓகே, அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. யுவராஜ்னு ஒருத்தர் இருக்கான், ஸ்ரீமதினு ஒருத்தவங்க இருக்காங்க, நடுவில் கிர்மாடா. இப்போ வந்து நான் ஒரு செக்கு, 1,00,000 ரூபாய் செக்கு வந்து என்ன பண்றேன், சைன் போட்டு ஒரு நபருக்கு தரேன். டக்குன்னு கிர்மாடா வந்து அந்த நபருக்கு வந்து அந்த செக்கை திருடி என்ன பண்றாரு, ஸ்ரீமதினு ஒரு ஆள்கிட்ட அந்த செக்கை கொடுத்து 1,00,000 ரூபாய் வாங்கிட்டாரு. ஆனா இந்த ஸ்ரீமதிக்கு தெரியுமா இது திருடின செக்குன்ட்டு? தெரியாது. ஸோ இந்த ஸ்ரீமதி தான் யாரு, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஹானஸ்ட் பையர் தான். ஆனா அவர் வாங்கினதை பத்தி அது ஒரு ஃப்ராடா, அது ஒரு திருட்டு செக்கா, அதை பத்தி எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ இந்த சட்டம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சட்டம் வந்து இந்த ஹானஸ்ட் பையரை ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால கெட்ஸ் எ பெட்டர் டைட்டில். அவர் வந்து ஒரு ஹானஸ்டான ஆளு, அவர் வந்து இந்த லா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். அதான் கெட்ஸ் எ பெட்டர் டைட்டில்னா அதான் இவர் நல்லவர் தான், இவன் தான் கெட்டவன், இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்ட்டு இந்த சட்டம் ப்ரொடெக்ட் பண்ணும். A buyer who has no idea that is fraud. அதான் holder in due course. Unconditional promise or order. அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் ஆர் ஆர்டர். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து இவருக்கு பணம் தருவேன் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா ஆமா கரெக்ட். இல்லை நான் எந்த ஒரு கண்டிஷனும் மென்ஷன் பண்ணல. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ ப்ராமிஸ் டு பே ராஜு 20,000 ஆன் 1st August. இது வந்து ஒரு வேலிடான ஒரு ப்ராமிசரி நோட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன எழுதியிருக்கேன், ஐ ப்ராமிஸ் டு பே ராஜு 20,000 ஆன் 1st August. இது வந்து ஒரு இது வேலிடான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா இதில் கண்டிஷன் எதுவுமே போடலை. ஐ வில் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ வில் பே ராஜு 20,000 இஃப் ஐ வின் லாட்ரி. நான் லாட்ரி ஜெயிச்சாதான் இவர் காசு தரும்னு ஒரு கண்டிஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. அப்போ இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கிடையாது. இட் இஸ் நாட் வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால தான் என்ன சொல்றாங்க, ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கண்டிஷன் இருக்கக்கூடாது, அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் இல்லை அன்கண்டிஷனல் ஆர்டர் தான் இருக்கணும் அப்படின்ற. ஓகேவா? கண்டிஷன் இல்லாம ப்ராமிஸ் பண்றேன் நான் காசு தரேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை கண்டிஷன் இல்லாம நான் ஆர்டர் பண்ற இவருக்கு எனக்கு காசு தரணும் அப்படின்றது. நோ கண்டிஷன் இருக்கக்கூடாது. அதான் அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் ஆர் அன்கண்டிஷனல் ஆர்டர். பேயபிள் ஒன்லி இன் மணி. ஓகேவா? இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா பணத்துல மட்டும்தான் காசு திருப்பி தரணும். பேயபிள் ஒன்லி இன் மணி. ஓகேங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி இவ்வளவுதாங்க. இதே விஷயம் தான் ப்ராமிசரி நோட்டுக்கும் ரிப்பீட் ஆகும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் ரிப்பீட் ஆகும். அதனால தான் இது ஒரு 2 பேஜ் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு வளவலன்னு. மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். அதை டிரான்ஸ்ஃபரபிள், அது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு நபருக்கு இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கலாம், பை டெலிவரி ஆர் என்டோர்ஸ்மெண்ட். அது ஒரு சைன் டாக்குமெண்ட், ஏன்னா சைன் போட்டிருக்கும். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு, பார்ட்டிலாம் யாருன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். அதான் சர்டினிட்டி, சர்டைன்றேன். அது யாருக்கு பே பண்ணலாம், சர்டைன் பர்சனோ இல்லை பியரர் யார் அதை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் பே பண்ணணும். லீகலி என்ஃபோர்ஸபிள். சப்போஸ் காசு தரலன்னா நான் லீகலாக கேஸ் போட்டு என் மடத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். அதாவது அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினவர் அது திருடின நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தானா இல்லை அதை பற்றி தெரியாதவங்கள இந்த லா ப்ரொடெக்ட் பண்ணும். அவர் ஒரு ஹானஸ்ட் பையர் தான்ட்டு ஒரு நல்ல டைட்டில் அவருக்கு கிடைக்கும். அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. நான் காசு தரேன், இந்த கண்டிஷன் கொடுத்தாதான் காசு தருவேன் அப்படின்ட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது.
அப்படி இருந்துச்சுன்னா அது செல்லாது, இட்ஸ் நாட் வேலிட். அப்புறம் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா எனக்கு பணத்தில் மட்டும்தான் பே பண்ணணும், இட்ஸ் பேயபிள் ஒன்லி இன் மணி. இவ்வளோதாங்க இதோட ஃபீச்சர்ஸ். இது வந்து போதுங்க. இதை நீங்கள் அப்படியே இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், இட் இஸ் ஆல்டோஸ் கால்ட் அஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்ற வானே தேனே பொன்மனை போட்டு பெருசாக இது. இப்போ ப்ராமிசரி நோட்னு என்னன்னு பார்ப்போம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம். இது சும்மா இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி. பில் டைப்ஸு, டேஸ் ஆஃப் கிரேஸ், என்டோர்ஸ்மெண்ட். ஓகே, ப்ராமிசரி நோட். இப்போ செக்ஷன் 13ல ப்ராமிசரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல. செக்ஷன் 4ல ப்ராமிசரி நோட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ல் ப்ராமிசரி நோட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த டெஃபினிஷனு, அதுதான் வளவலன்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு என்னன்ட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது எழுதப்பட்டது, அதில் அன்கண்டிஷனல், ஓகேவா, அதில் ஒரு அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் இருக்கு. அண்டர்டேக்கிங்னா ப்ராமிஸ் தான், ஓகேவா, எந்த ஒரு கண்டிஷனுமே போட்டிருக்காது. அதாவது நான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நான் என் காசு தருவேன்ட்டு எந்த ஒரு ப்ராமிஸுமே அதில் இருக்காது. மேக்கர் சைன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க சைன் அதில் போட்டிருக்கும். அப்புறம் நான் எவ்வளோ பே பண்ணணும் அந்த அமௌண்ட் போட்டிருக்கும். ஒன்லி டு யாருக்கு, ஆர்டர் ஆஃப், யார்கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்களுக்கு, இல்லை குறிப்பிட்ட பர்சன். அந்த நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யார் பேர் போட்டிருக்கோ அந்த பர்சன், இல்லை பியரர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், பே பண்ணுவேன். அதான் இதுக்கு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள், ஐ ப்ராமிஸ் டு பே ஸ்ரீ 50,000னா இந்த ஸ்ரீ வந்து என்ன பண்றாரு, இவருக்கு தான் நான் அந்த பணத்தை ரிசீவ் பண்ற ரைட்ஸ் இருக்கு, ஓகேவா. நான் என்ன பண்ணிருப்பேன், இவர் என்ன பண்ணலாம், இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ அந்த ரைட் வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, அதுவும் சைன் போட்டால் மட்டும்தாங்க, பை என்டோஸ்மெண்ட் தான் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் டு த ஆர்டர் ஆஃப் அப்படின்னு வருது. ஏன்னா நான் சைன் பண்ணி தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதனால டு த ஆர்டர் ஆஃப். வெறும் அப்படியே கையில் டெலிவரி பண்ணனா அது வந்து டெலிவரி, ஹேண்ட் ஓவர். சும்மா வெறும் ஹேண்ட் ஓவர் பண்ண நான் சைன் போடணும்னா அது டெலிவரி ஆகிடும். அதில் வந்து பியரருக்கு மட்டும் தான் அப்படி கொடுக்க முடியும். இதை நான் சைன் பண்ணி கொடுத்தேன்னா யாருக்கு கொடுக்கணும், அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதில் பியரர் வராது. ஏன்னா பியரர் யார்கிட்ட இருக்கோ அவங்க கொடுத்து காசு வாங்கிடுவோம். டு த ஆர்டர் ஆஃப்க்கு எக்ஸாம்பிள் தான் இது அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அவர் பேர் போட்டு சைன் போட்டு கொடுப்பேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதான் டு த ஆர்டர் ஆஃப். ஸோ அவருக்கு வந்து அந்த ரைட்டு போகுது. ஆமாவா, ஆமாவா இல்லையா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிளாக இப்போ இந்த டெஃபினேஷன் நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ராமிசரி நோட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் என்ன இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டுங்க. ப்ராமிசரி நோட்டில் என்ன இருக்கும், ஒரு ரிட்டன் ப்ராமிஸ் இருக்கும், ஓகேவா, எழுதப்பட்ட ப்ராமிஸ் இருக்கும். இதுக்கு நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா. அது ஒரு பார்ட்டி, ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு அதை கொடுப்பாரு. அதில் எவ்வளோ அமௌண்ட்டு, டெஃபினட் எவ்வளோ அமௌண்ட்டு, அப்புறம் எய்தர், ஓகேவா, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு பே பண்ணணும், அதில் இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம். எப்போன்னா ஆன் டிமாண்ட், எப்போ கேட்குறாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் டேட், இல்லை இந்த டேட்டுக்குள்ள, இல்லை நான் எப்போ ஆன் டிமாண்ட் எப்போ கேட்குறேன்னா இந்த டேட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு பே பண்ணுவாரன்ட்டு ஒரு ரிட்டன் ப்ராமிஸ் அது அதில் எழுதியிருக்கு. அதான் ப்ராமிசரி நோட். இப்போ உதாரணத்துக்கு ராஜ் வந்து சந்துருக்கு சந்துரு வந்து ராஜுக்கு கடன் கொடுத்துருக்காங்க, ராஜுக்கு தான் கடன் கொடுத்துருக்கான். இப்போ ராஜ் வந்து ஒரு ப்ராமிசரி நோட் எது தராரு, அதாவது இந்தாங்க சந்துரு, 6 மாதம் கழிச்சு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், 6 மாதம் கழிச்சு இந்த டியூ டேட்டுக்குள்ள நான் கட்டி உங்களுக்கு காசு, இந்த வாங்கின காசை திருப்பி தந்துடுறேன்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எழுதி சைன் போட்டு, ஓகேவா, சைன் போட்டு சந்துரு கிட்ட தராரு. ஏன்னா சந்துரு தானே காசு கொடுத்தான், ஓகேவா. இப்போ இந்த ப்ராமிசரி நோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன் டியூ டேட், சாரி
இப்போ டியூ டேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ் என்ன பண்ணுவான், சந்துருக்கிட்ட தானே காசு வாங்கினா, சந்துருக்கிட்ட காசை வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்றான். இப்போ அந்த ப்ராமிசரி நோட்டு முடிஞ்சிச்சு, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்போஸ் ராஜ் வந்து காசு கொடுக்க மறுத்துட்டானா என்ன பண்ணுவான், சந்துரு வந்து அந்த ப்ராமிசரி நோட்டை கீப் ஆஸ் எவிடன்ஸாக வச்சு அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிடுவார். இதில் பார்ட்டி எத்தனை பேர்? பார்ட்டி யாரு? ரெண்டு பேர் தான், மேக்கரு, பேய். மேக்கர்னா ஒன்றும் இல்லை, பர்சன் ஹூ ரைட்ஸ் த நோட் ஆர் ப்ராமிஸ் டு பே. யார் வந்து கடன்தாரர். ஓகேவா? ராஜ் தானே இதில் ப்ராமிஸ் பண்ணுறான் சந்துருக்கு பே பண்ணுவன்ட்டு, அப்போ ராஜ் தான் மேக்கர். பேய்னா யாருக்கு பே பண்ணுறோம்? சந்துருக்கு தானே பே பண்ணுறோம். இதில் the person to whom the payment is promised, யாருக்கு பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம்ல, அவன் தான் இதில் பேய். இதில் பேய் சந்துரு, மேக்கர் வந்து ராஜ். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ப்ராமிசரி நோட். ஓகே, இந்த டாக்குமெண்ட் ஒன்ஸ் இந்த மேக்கர் சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாம்ப், அதில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் போட்டிருக்கு, ஸ்டாம்ப் அடிச்சிருக்கணும். எப்படி பத்திரத்துலாம் ஸ்டாம்ப் போடுவாங்க அந்த மாதிரி இதுலையும் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஸ்டாம்ப் போட்டு தான் அந்த இன்னொரு நபர் யாரோ அவர் இன்னொரு நபர் யாருக்கு நான் காசு கொடுக்கணும் அவர்கிட்ட யார் பேர் போட்டிருக்கணும் அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டானா இந்த டாக்குமெண்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆகிடும். இது ஃபீச்சர்ஸ் அதுலேயே தான், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சொன்னது தான். இது வந்து ரிட்டர்னில் இருக்கணும். வெர்பலாக இருந்தால் அது லீகலாக ஆகாது. நோ வெர்பல், ஒன்லி ரிட்டனாக இருந்தால் தான் அது லீகலைஸே பண்ண முடியும். அன்கண்டிஷனல் ப்ராமிஸ், இது ரொம்ப முக்கியங்க. அன்கண்டிஷனல் கண்டிஷன், இப்போ வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ராஜுக்கு தரேன், ஒன்லி இஃப் நான் லாட்ரியில் ஜெயிச்சா, இல்லை மழை வந்தா, இல்லை புயல் அடிச்சா, இது சும்மா சொல்கிறேன் அப்படிலாம் இருக்காது. ஏதோ ஒரு கண்டிஷன் சொல்லி நான் காசு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது செல்லவே செல்லாதுங்க. ஸோ அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் இருக்கும். மேக்கர் வந்து சைன் போட்டிருக்கணும். அதாவது நான் ப்ராமிஸ் யார் காசு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுறானோ ராஜ் ராஜ் தானே, அவன் வந்து சைன் போட்டிருக்கணும். அப்புறம் பார்ட்டி யாரு, மேக்கர் யாரு, பேய் யாருன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். எவ்வளோ காசு தரேன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப், கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாம்ப் போட்டுருங்க. இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் படி அன்ஸ்டாம்ப் பண்ண நோட்டு வந்து கோர்ட்டில் எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது. அப்புறம் இது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட் கிடையாது. படிக்கும் போது இது எனக்கு தனியாக இருந்துச்சு. cannot payable to bearer on demand. பியரர்னா யாருங்க, யாருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அவன் தான் பியரர். ஓகேவா? இப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் இவருக்கு தான் காசு தரேன்னு பே பண்ணியிருப்பேன். ஸோ இது நான் வேற யாரோ இதை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பே பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி ஆன் டிமாண்ட், பியரரை வச்சிருந்து ஆன் டிமாண்ட் எப்போ வேணா அவர் கேட்கலாம், இமிடியேட்டா கூட கேட்கலாம். ஸோ ப்ராமிசரி நோட்டை பியரருக்கும் தர முடியாது, ஆன் டிமாண்டாகவும் அதை பியரருக்கு ஆன் டிமாண்டா தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்களுக்கு பே பண்ண முடியாது. இப்போ உதாரணம் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ என்கிட்ட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட இருக்கோ நான் போய் வந்து ஒரு கடையில் இவ்வளோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ஐயா என்கிட்ட காசு இல்லை, இந்தாங்க இந்த நெகோஷியபிள் ப்ராமிசரி நோட்டை வச்சுக்கோங்கன்ட்டு நான் அந்த கடன்காரர்கிட்ட கொடுத்துருவேன். கடன்காரன் என்ன பண்ணுவான், ஆமா இது ப்ராமிசரி நோட்டு, அப்போ இது செல்லும், ஸ்டாம்ப் இதெல்லாம் போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேற ஒருத்தர் காசு தர்றாரு. ஆனா காசு தராம இந்த ப்ராமிசரி நோட் தர்றாரு. இவரு காசு தராம இன்னொருத்தருக்கு ப்ராமிசரி நோட்டா தர்றாரு. இப்படி ஆக இது வந்து ஒரு கரன்சியா ரொட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா? அப்ப இது ஒரு நாட்டுக்கே ஒரு இல்லீகல் ஒரு விஷயமா ஆயிடும். அதனால ஆர்பிஐ வந்து இதை பியரர் ஆன் டிமாண்ட் விஷயத்த அவங்க சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இது பியரர் ஆன் டிமாண்டுக்கு பே பண்ண முடியாது. ப்ராமிசரி நோட்டை யாருக்கு தரணும்னு பே பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். சர்டைன், ஆமா, பே அதான் யாரு பேய் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த டேட்டை நம்ம மென்ஷன், இது பியரர் ஆன் டிமாண்ட் மட்டும்தான். ஓகேவா? பியரர் ஆன் டிமாண்ட், ஏன்னா இதில் டெஃபினேஷன்லேயே ஆன் டிமாண்ட் நான் சொல்லியிருக்கேன். ப்ராமிஸ் நோட் ஆன் டிமாண்ட் இருக்கு, ஆனால் பியரர் கிடையாது.
வீரர்னா யார் வச்சிருக்கானோ அவன் போய் கொடுத்து காசு வாங்கலாம், அது கிடையாது. அவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. வீரர் ஆன் டிமாண்ட் கிடையாது. அவ்வளோதாங்க. ப்ராமிசரி நோட்ல அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறது. ஸோ இது பாருங்களேன், இது ஒரு ப்ராமிசரி நோட். ஐ மேக்கர், அதாவது யார் காசு தரமோ அவன். ஐ ப்ராமிஸ் டு பே அமௌண்ட் டு யார் பேய், பேயோட பேர் போட்டு அசைன் த வேல்யூ இன் அன் ஃபைன் 12 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 5 மாதம் இஎம்ஐயா இந்த டேட்லேருந்து நான் தரேன். பார்த்தீங்களா, டேட் போட்டிருக்கான், எவ்வளோ அமௌண்ட் சர்டின் சம் சொல்லியிருக்கான், பார்ட்டிஸ் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், இது ரிட்டர்னு ஸ்டாம்ப் போட்டிருக்கு, அமௌண்ட்டு பிளேஸ் டேட்டு, மேக்கர் யார், அவரோட சைனு, பேய் யார், அவரோட அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருப்பாரு. ஒரு ப்ராமிசரி நோட்டு இப்படி தான் இருக்கும் பார்க்குறது. ஓகேவா, இந்த லே அவுட், இதுதான் அதோட லே அவுட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து செக்ஷன் 4ல சொல்லியிருப்போமா, இது வந்து செக்ஷன் 5 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்கு. இது இது டெஃபினிஷன் என்ன படிச்சு, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவும் ரிட்டன் டாக்குமெண்ட், இல்லைன்னா அன்கண்டிஷனல் ஆர்டர். அதில் என்ன பார்த்தா அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். இதில் மேக்கர் சைன் போட்டிருப்பாரு. டைரக்டிங், நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு பே பண்ணணும். யாருக்கு பண்ணணும், ஒன்லி டு ஆர் டு த ஆர்டர் ஆஃப், டு த ஆர்டர் ஆஃப்னா யார்கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் ஆர் த வியரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, இவங்களுக்கு மட்டும்தான் அதை பே பண்ண முடியும், பே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒரு சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதை ஒரு மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோர்ன்ட்டு ஒரு கடை இருக்குது. இவர் வந்து ஆர்டர் போடுறாரு, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா கூட்ஸ் டிவி டெலிவரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு டிவி வந்து டெலிவரி பண்ணுறது, அந்த கூட்ஸோட ஒர்த் வந்து 10 லட்சம். 90 நாளைக்கு கடனாக தான் இந்த டிவி டெலிவரி பண்ணுறாரு. ஆமாவா? ஆமாம். கிரெடிட்னா கடன். ஓகே, மூர்த்தி என்ன பண்ண சொல்கிறாரு, என்னால் இப்போ உடனே காசு கட்ட முடியாது, ஒரு 90 நாள் கழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம தலை என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியா அப்படியா விஷயம், நான் எப்படியும் உன் நம்புறது, நீ வாயை சொன்னால் நம்ப முடியாதுன்ட்டு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறாரு. அதாவது நான் ஆர்டர் பண்ணுறேன், ஆர்டர் யாருக்கு ஆர்டர் பண்ணுறேன், ரீட்டைல் ஸ்டோர், மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோருக்கு ஆர்டர் பண்ணுறேன். யூ ஹாவ் டு பே மீ, எனக்கு 10 லட்சம் நீ பே பண்ணணும். யாருக்கு, சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் நீ பே பண்ணணும் ஆஃப்டர் 90 days அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. இவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார், இவரும் கையெழுத்து போடுவார். இவர் கையெழுத்து போட்டு அக்செப்ட் பண்ணாதான் அது செல்லுமே. அது வந்து ஒரு ப்ராப்பர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னே சொல்ல முடியும், அக்செப்டன்ஸ். இதை தான் நம்ம அக்செப்டன்ஸ் சொல்கிறோம். ஓகேவா, பையர் வந்து சைன் போட்டு அக்செப்ட் பண்ணாதான் அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சைன் போட்டு அக்செப்ட் பண்ணாதான் அக்செப்டன்ஸ். இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னது, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ஃபோர்ஸபிள், லீகல் என்ஃபோர்ஸபிள். அதாவது சப்போஸ் இவர் எனக்கு காசு தர மறுத்துட்டாருன்னா நான் இதை லீகலாக ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ என்ன நடக்கும், 90 நாள் கழிச்சு மூர்த்தி வந்து என்ன பண்ணுறாரு, 10 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்றாரு. என் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். சிம்பிள். இதில் பார்ட்டி, அதில் 2 பார்ட்டி பார்த்தோம், யார், மேக்கர், பேய். இதில் 3 பேர், ட்ராயர், ட்ராயி, பேய். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, 3 பேர் தான் அப்படி இருக்கும். யார் வந்து இந்த பில்லை கிரியேட் பண்ணுறாங்களோ, ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க வந்து ட்ராயர். இதில் வந்து சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் தானே இந்த பில்லு ரெடி பண்ணுறாரு. அதில் பார்த்தா யார் காசு, ப்ராமிசரி நோட்டில் எவன் காசு தரானோ அவன் தான் மேக்கரு. இதில் பாருங்களேன், யாருக்கு நான் காசு, யார் வந்து யாருக்கு காசு கொடுக்கணுமோ அவன் தான் ட்ராயர், அவன் தான் இதில் மேக் பண்ணுறான். நம்ம இதுவும் அதுவும் குழப்பிக்கூடாது. ஓகேவா, இதில் வந்து ராஜு தான் திருப்பி காசு தரணும், அவன் தான் மேக்கர், அவன் தான் ப்ராமிஸ் பண்ணுறான். இதில் இதில் வந்து கொடுத்தவன் தானே ஆர்டர் போடுவான். அதனால ஆர்டர் யார் கொடுக்குறா, பில்ல யார் கொடுக்குறா, கிரியேட் பண்ணுறா யார், ட்ராயர். சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் தான் ட்ராயரு. ட்ராயி, ட்ராயின்னா யாருக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன், பே பண்ணணும்னு சொல்லி யாருக்கு ஆர்டர் பண்ணுறேன், மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தான் நான் பண்ணுறேன். இவன் வந்து ட்ராயி, இவன் ட்ராயர். யாருக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுதோ அவன் பேய். யூஸ்வலாக இந்த சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் யார் வந்து யார் காசு தரணுமோ அவன் தான் பேய். ஓகே, இப்போ இதில் டிரான்ஸ்ஃபரபிள் விஷயம் எங்கே வருதுன்னா, அந்த இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இது ஒன்று வரும்.
இப்போ வந்து சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸு ஒரு சைனா சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி காசு தரணும்னு வச்சுக்கோங்களேன். டிவி தயாரிப்புக்கு சிப் மேனுஃபேக்சரிங்க்கு இவர் காசு தரணும். அதனால் என்ன பண்ணுவார், இவர் என்டோர்ஸ்மெண்ட் கையெழுத்து போட்டு அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சிப் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணுற உரிமை யாருக்கு போகுது? இவனுக்கு தான் போகுது. ஸோ மூர்த்தி ரீட்டைலர் ஸ்டோர் வந்து எனக்கு பே பண்ண தேவையில்ல. இந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பே பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? இது ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர். இன்னொரு டிரான்ஸ்ஃபர் வந்து அதை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குது சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்லுன்ட்டு நான் ஏஜென்சி சர்வீஸில் சொல்லியிருப்பேன். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ நான் சுரேஷ் எலக்ட்ரானிக்ஸ் 90 நாள் கழிச்சு தான் காசு தருவான்னு சொல்லிட்டான் அந்த மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோர்ஸில். அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு உடனே காசு வேணுமே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இதை நான் கையெழுத்து போட்டு பேங்க்குக்கு கொடுப்பேன். பேங்க் அதை வெரிஃபை பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பில் அமௌண்ட் 10 லட்சமா அதுலேருந்து டிஸ்கவுண்ட் போடுவான். கழிச்சிடுவோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கழிச்சு தான் கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு 20,000 கழிச்சு 20,000 கழிச்சு எனக்கு எவ்வளோ கொடுப்பான்னா 9.8 lakhs தான் எனக்கு கொடுப்பான். டியூ டேட் அன்னைக்கு என்ன ஆகும்னா பேங்க் வந்து மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கிட்ட வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணிடும். ஆனால் 10 லட்சம் தான் கலெக்ட் பண்ணுவோம். பேங்க்குக்கு அந்த 20,000 ப்ராஃபிட் தான். இது ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர் நான் 2 தான் சொன்னேன்ல. ஒன்று பை டெலிவரி, ஒன்று பை ஆர்டர். ஆர்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறது. டெலிவரினா ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. அதான் பேயபிள் டு பியரர், பேயபிள் டு ஆர்டர். அது இப்படியும் சொல்லலாம். இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் பை டெலிவரி பேயபிள் டு பியரர், பேயபிள் டு பியரர். டிரான்ஸ்ஃபர் பை என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி வந்து பேயபிள் டு ஆர்டர். கையெழுத்து போட்டு கொடுக்கறது ஒன்று அப்படியே கொடுக்குறது. அவ்வளோதாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு கரெக்டா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸ்டாம்ப், இதுக்கும் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கணும், அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு, என்ன ஆர்டர்னு வார்த்தை போட்டிருக்கா. நான் என்ன பண்ணேன், 90 நாளைக்கு அப்புறம் பே டு மீனா சின்ஹா, அதாவது எனக்கு அவன் காசு தரணும், சம் ஆஃப் ₹15,000 அப்படின்னு போட்டு இந்த பாரு அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? செல்லர் அந்த மூர்த்தி ரீட்டைல் ஸ்டோர் அக்செப்ட் பண்ணியிருக்கும் போது அவனும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஆதித்யா மேரா அக்செப்ட் பண்ணியிருக்காரு, மாதவ் ஆர்டர் போட்டவரும் கையெழுத்து போட்டுக்கிறாரு, செல்லரும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு, டேட் மென்ஷன் ஆயிருக்கு, எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. இப்படிதான் இருக்கு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதுதான் ரைட் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர், அதில் அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். டிராயர் வந்து சைன் போட்டிருக்கணும், 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க, பார்ட்டிஸ் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அமௌண்ட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்புறம் டிராயி அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். ஒரே கதை தான். இப்படி இது எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸ் தான் சார் நீங்கள் எழுதியிருக்கலாம். இது லாஸ்ட்டாக வந்து இது சும்மா இது வந்து பில்லில் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பில் இருக்குன்னா இன்லேண்ட் பில், ஃபாரின் பில், டிமாண்ட் பில், இஷ்யூவன்ஸ் பில். இன்லேண்ட் பில்னா ஒன்றும் இல்லை, அந்த பில்லு வந்து இந்தியாவிலே ட்ரான் பண்ணியிருக்கணும், இந்தியாவிலே கிரியேட் பண்ணியிருக்கணும், அப்புறம் இந்தியாவிலே அதை பே பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்லேண்ட் பில்லு. இன்லேண்ட் பில் தவிர்த்து இருக்க மற்ற பில் எல்லாமே ஃபாரின் பில்லு. டிமாண்ட் பில்னா அந்த பில்லில் உடனே காசு கட்டணும், இல்லை எப்போ நான் கேட்குறேன்னா அப்போ, இல்லைனா அட் சைட், ஆன் ப்ரெசன்டேஷன், எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இமீடியட்லி ஆர் எப்போ கேட்டாலும், இல்லை அட் சைட், ஆன் ப்ரெசன்டேஷன், மூணுமே ஒரே மீனிங் தான். அது டிமாண்ட் பில். இஷ்யூவன்ஸ் பில்னா ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு அப்புறம் பே பண்ணணும்னு போட்டுருந்துச்சுன்னா அது இஷ்யூவன்ஸ் பில்லு, இது டிமாண்ட் பில்லு. அப்படி இதுக்கு இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் செக்ஷன் 22ல டேஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது டியூ டேட்டோட எக்ஸ்ட்ரா டேஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால அவகாசம் கொடுக்குறோம்ல பே பண்ணுறதுக்கு, அதுதான் டேஸ் ஆஃப் கிரேஸ். என்டோர்ஸ்மெண்ட்னா அதுதாங்க. இப்போ வந்து நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கேன், என் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் பின்னாடி கையெழுத்து போட்டு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ல, அதுதான் என்டோர்ஸ்மெண்ட். பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட்னா வெறும் நேம் மட்டும் போட்டு கையெழுத்து போட்டிருப்பேன். ஃபுல் என்டோர்ஸ்மெண்ட்னா யாருக்கு தரணும் அப்படின்னு அவங்க பேர் போட்டு என் கையெழுத்து போட்டுருந்தா அது ஃபுல் என்டோர்ஸ்மெண்ட். அவ்வளோதாங்க இந்த இன்னைக்கு டாப்பிக்கில் அவ்வளோதான். நாளைக்கு செக்கு மற்ற டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி.